அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பேச போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணி பேச்சு, பொதுமக்களை எப்படியெல்லாம் எல்லா கட்சியும் சேர்ந்து ஏமாத்துறாங்க அப்படின்றத பேச போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு உலக மகளிர் தினம். அதனால நம்ம சேனல் சார்பா இருக்கிற உலக மகளிர் அனைவருக்குமே ஒரு நல்வாழ்த்துக்கள் சொல்லிருவோம். காலையில வீடியோல சொல்ல மறந்துட்டோம். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட்ல குமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியோட இணைய போகுது அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் பேசிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி டிஎம்கே விட்டுட்டு டிவிகே வர போறாங்க, டிவிகே விட்டுட்டு மறுபடியும் டிஎம்கே போறாங்க, பேரம்லாம் பேசி முடிச்சாச்சு, ராகுலுக்கு என்னமோ ஆசை என்னமோ டிவிகே வர்றது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ள இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சோனியா அவர்களோட சிதம்பரம் ஸ்டாலினோட பேசி விட்டு காங்கிரஸை கொண்டுட்டு போய் நைட்டா டிஎம்கேல இணைச்சு விட்டாங்க. அதனால இன்னைக்கு அந்த கட்சி நம்மளோட கூட்டணி வரல. இன்னைக்கு தனியா ஒரு நிலைமையில தனி ஒரு ஆளுமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தனியா களம் காண போகுது அப்படின்ற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். நேற்று அதனாலதான் மகளிர் தின ஸ்பெஷல் விழால விஜய் அவர்களுடைய அந்த மகளிர் தின வாக்குறுதிகள் நம்ம பார்த்திருப்போம். இந்த வாக்குறுதி அப்படின்றது மித்த கட்சிகளாலையும் பொதுமக்களாலையும் மாற்று கட்சியினர்கள் ஆளும் கட்சியாவே இருக்கட்டும் யாருனாலையுமே இது குறை சொல்ல முடியாத ஒரு தேர்தல் வாக்குறுதியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப இபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கோங்க. முதலா இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியை முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சவனமோ அவர் தான். நான் பல்வேறு விதமான வாக்குறுதி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு 5 அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு 5 கொடுத்தாப்ல. பாத்தீங்கன்னா, இது பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. ஒவ்வொரு வாக்குறுதியும் அவர் கொடுக்க அந்த கடன் ரத்து, பெண்களுக்கு 2000 ரூபாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பேசினாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய வாக்குறுதியை குறை சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குறுதி அமைஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இந்த பேச்சு அப்படின்றது இன்னைக்கு மக்களிடையே பெரும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்க நிலைமையில இது அவ்வளோ சீக்கிரம் நல்லா இல்லையே, போகக்கூடாது, இதை பற்றி இவங்க பேசக்கூடாது, ஓட்டை மாற்றி போட்டுருவாங்களோ, நம்மளுக்கு அவ்வளோதான் நான் சோழி முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினச்ச சில பேர் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு வகையான ஒரு ரூமர்களை பரப்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத நான் முக்கியமாக சொல்லிடுறேன். இப்போ நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். ஒரு வயசுக்கு ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குன்னா 10 மாப்பிள்ளைங்க போய் கேட்க தான் செய்வாங்க, பொண்ணு கேட்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி அதாவது நல்லா பழுத்த மரத்தில் கல்லடி அதிகமாக விடும். இதெல்லாம் பெரியவங்க சொல்கிற ஒரு சும்மா நார்மலான பேச்சு வழக்கு வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உலக நன்மதிப்பை பெற்றிருக்கிற தமிழ்நாட்டில் அதிக பெண்கள் வாக்கையும் மற்றும் இளைஞர்கள் வாக்கையும் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கட்சியா இன்னைக்கு உருவெடுத்து வளர்ந்துட்டு இருக்கிற வர கட்சியை 4 பேர் கூட்டணி பேசதான் செய்வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் பேசினது என்னமோ உண்மைதான். விஜய் அவர்களே இதை ஒரு வெளிப்படையா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த கட்சியில இருக்கிற சில பேரும் பேசியிருக்காங்க. அதிமுக கட்சி, அதாவது அதிமுக கட்சியில இருந்து எடப்பாடி அவர்களே நேரடியா பேசி பயங்கரமா பேசியிருக்காங்க. இது நார்மலான விஷயம், இது எல்லாருக்கும் நடக்கிறது. இது வெளிப்படையா வரலனாலும் நான் ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஒரு வகையில பாத்தீங்கன்னா, இப்ப என்ன ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னா, ஒரு வாரமா நடிகர் பவன் கல்யாண் அவர்கள், அதாவது ஆந்திர துணை முதலமைச்சர் விஜய் அவர்களோட பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது விஜய் என்டிஏவோட கூட்டணியில இணைக்கணும். ஏன்னா இப்ப ஏடிஎம்கேவோட தனியா போய் இணைறாங்க அப்படின்றத விட பொதுவாவே என்டிஏல நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைச்சு விட்டுருவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜய் எத்தனை வாக்கு வங்கி வச்சிருக்காரோ, எவ்வளோ தொகுதி எடுக்கிறாரோ, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவாரு, நீங்கள் துணை முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இன்னைக்கு நேருக்கு நேராகவே பவன் கல்யாண் அவர்கள் ஒரு நேராகவே, அதாவது மாற்று 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்டலாம் பேசாமல் நேரடியாகவே விஜய் அவர்கள்ட்ட பேசுகிற மாதிரி பயங்கரமாக நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. உண்மை மறுக்கவே இல்லை, அதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகத்திலோட அந்த அவர் பவன் கல்யாண்ன்றவர் பேசிட்டு இருக்காரு. கட்சி சார்ந்த ரீதியாகவும் பேசுறாரு, கூட்டணி சார்ந்த ரீதியாகவும் பேசுறாரு. இதுதான் தகவல் அப்படின்றது உண்மை. இன்னைக்கு இவர் என்ன பேச வராரு, எதுக்காக இப்படி பேசுறாருன்றத முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு கருத்துன்றதை நம்ம முக்கியமாக பேச வேண்டியிருக்கு. ஏற்கனவே என்டிடிவி அப்படின்னு ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா, நான் கிங் மேக்கர்லாம் கிடையாது, கிங்கே நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் கிங்காக தான் வர விரும்புகிறேன், நான் யாரையும் கிங்கை ஆக்கி விடுறதுக்கு திரைத்துறையை விட்டுட்டு நான் வரல, பொதுமக்களுக்கு நான் நேரடியாக நல்லது செய்யணும், நீங்கள் நல்லது செய்வீங்களான்னு எதிர்பார்த்து இருக்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்றத அர்த்தம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்டிஏ கூட்டணியோட ஏடிஎம்கேவோட இணைஞ்சு இன்னைக்கு பிஜேபியோடையோ ஏடிஎம்கேயோட இணைஞ்சு நம்ம என்டிஏ கூட்டணியை சந்திக்கும் போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினோட பங்கு மற்றும் அவங்களோட வாக்கு வங்கி அப்படின்றது வெளியில தெரியாமே போயிடும். ஏற்கனவே ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுனாலதான் என்ன கொடி பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட பொதுக்கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்கிற போது கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய நேரடியா பேசியும் 2ஆம் கட்ட தலைவர்களோட பேசியும் இது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு பழிச்சொல்லுக்கு ஆளானார் விஜய். கரூர் விஷயத்திலையும் சரி, ஜனநாயகன் பட விஷயத்திலையும் சரி. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கூட தலைவா படத்துல தலை குனிஞ்சு நின்றவர் தானே விஜய், எவ்வளோ 5 மணி நேரம் காத்திருந்து சந்திச்சவர் தானே விஜய், தன்னோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக அம்மா காலில் விழுந்தவர் தானே விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு விமர்சனங்களை இபிஎஸ் அவர்களே வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நேத்து ஈரோடு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு. இபிஎஸோட பொதுக்கூட்டம் எப்ப நம்ம மகளிர் தின விழா தமிழக வெற்றி கழக சார்பில் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆய்கழகத்துல போய் ஓபிஎஸ் இணைஞ்சாரு. தாய் கழகம் அங்க போய் இணையும் போது அவங்களுக்கு ஒரு விழா, இவங்களுக்கு ஒரு விழா நடக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த பொதுமக்களும் அதை பார்க்கல.
நம்ம தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஈரோட்டில் பேசும்போது ஒரு வார்த்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சாடவில்லை. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் இப்போ கொஞ்சம் நாளாக சாடிட்டு வந்தவர் நேற்று சாடவே இல்லைன்னு போது இது ஒட்டுமொத்த ஒரு பொதுமக்களிடையே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்குறவங்க முழுக்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கான விவரம் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு ஜனசேனா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பவன் கல்யாண் அவர்கள் துணை முதலமைச்சராக போய் உட்காந்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு சிரஞ்சீவி அவர்களும் சரி, அவரோட நிலைமை என்னன்றதும் தெரியும். இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களோட நிலைமை என்ன இருக்கு அப்படின்றதும் தெரியும். இவங்களாம் பாஜக சம்பந்தப்பட்டவங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் தன்னோட பீகார் மாநிலத்தை நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் தேர்தலுக்கு 14 நாள் முன்னாடி கூட 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சவர் தான் அவர் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு அவர் நல்ல மனுஷன். அப்படி இருக்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. மனசே இல்லாம மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல, ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கு மேல இருந்தா ஆத்தாடி அன்னைக்கு ஏரோப்ளைன் வெடிச்ச ஞாபகம்லாம் அவர் முன்னாடி வந்து போகுமா இல்லையா, அதனால அவர் போயிட்டாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் அங்க முதல்வர் ஆக போறாரு. கேட்டா அவர் என்னோட சுய நினைப்பாலையும் எனக்கு வயசாயிருச்சுன்ற ஒரு காரணத்தினாலையும் இந்த பணியை என்னால தொடர முடியாதுன்ற காரணத்தினாலையும் நான் பாராளுமன்றத்துக்கு போறேன்னு போயிட்டாப்ல. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா இன்னைக்கு பவன் கல்யாணுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது அப்படின்றது தெரியும். ரெண்டாவது முக்கியமான விஷயமா பேச வர்றது இன்னைக்கு என்டிஏவோட கட்சியில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டாம். உங்களுக்கு வர்ற அனைத்து பிரச்சனைகளையும் மோடி பார்த்துக்குப்பாரு, டெல்லி பார்த்துக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் கம்பீரமாக இருக்கலாம். உங்களுக்கு சிபிஐ பிரச்சனைலாம் வரவே வராது. ஜனநாயகம் நாளைக்கே ரிலீஸ் ஆனால் கூட ஆயிரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த குடும்ப ஆட்சி முறையையும் திமுக அப்படின்ற தீய சக்தியை ஒழிக்கணும்னா தயவுசெய்து என்டிஏக்கு வாங்க. உங்களுக்காக எந்நேரமும் கதவு திறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இது இருக்கட்டும். இதை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி சில கொள்கைகள். இப்போ விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மேடையில் பேசும்போது திமுகவை பயங்கரமாக சாடுறாரு, டெல்லியை ஏன் சாடவே மாட்டேறாரு அப்படின்ற விமர்சனத்துக்கு விஜய் அவர்களே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எப்பா நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் ஆனப்பா, இது ஒன்றும் நாடாளுமன்ற தேர்தல் இல்லையே, பிரதமருக்கான தேர்தல் இல்லையே, அப்போ நாங்கள் அவரை பார்த்துக்குருவோம், இப்போ நம்ம இவரை தானே பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஆணித்தனமாக அழிச்சு சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் முன்னாடி எலெக்ஷனுக்கு வரும்போதே எங்களுக்கு பாயாசமும் வேணாம் பாசிசமும் வேணான்னு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பாசிசத்தோடு போய் சேருவார்? சனாதன கொள்கைக்கு எதிராக தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு திராவிடம் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தில், இது எல்லாருக்கும் தெரியும். கொள்கை தலைவராக பெரியார் அவர்கள் இருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா இடையில என்டிஏவுக்கு நம்ம போகிறோம், திராவிடத்தை எதிர்த்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அதிமுக காரங்களுக்கே துப்பு இல்லை. இங்கே நடந்த மதுரையில் பொதுக்கூட்டத்தில் பெரியார் படத்தை எடுத்தாங்களே, கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கா துப்பு இருந்துச்சா? அப்படியாப்பட்ட கூட்டத்தில் போய் சேர போகிறாரு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு பவன் கல்யாணோட ஒரு பெரிய நண்பராக இருக்கிறாரு. விஜய் அவர்களுக்குமே அவர் ரொம்ப தெரிஞ்சவர். அவர் தான் இந்த முயற்சியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் எப்படியா இணைச்சு விட்டுருவோம், எப்படியாவது ஜெயிச்சுட்டா இன்னைக்கு திமுக அப்படியே வீட்டுக்கு போயிடும், எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவாரு, விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு, ஒரு வழியா தமிழ்நாடு நல்லா இருப்பா, தீய சக்தியை தொடச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு தேர்தல் வியூகத்தை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முட்டுக்கட்டையா போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம புசி மற்றும் ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் செங்கோட்டையன் அவர்கள். ஏன் இவங்க 4 பேர் இதுக்கு முட்டுக்கட்டையா போடுறாங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல விஜய் அவர்களை அடிமையாக்கும் போது இதுக்கு எதுக்கு இந்த கட்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கணும், எதுக்கு இப்படி மக்களுக்கு நம்மள வாக்குறுதியை கொடுக்கணும், நேற்று கூட மகளிர் தினத்தன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களா? இல்லை நான் ஒவ்வொரு கமெண்ட் பாக்ஸில் கேட்குறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நான் கேட்குறேன், நம்மளோட மாற்றுக் கட்சி உறவுகளையும் கேட்குறேன். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 33 வருஷமாக இருந்த சினிமா துறையை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு இன்னைக்கு தன்னோட குடும்பத்தை முதற்கொண்டு இழந்துட்டு நின்றுகிட்டு இருக்கிற திரு விஜய் அவர்கள் எதுக்காக கொண்டுட்டு போய் என்டிஏல தன்னோட கட்சியை இணைக்க போறாருன்னு நீங்கள் நினச்சிட்டு என்கிட்ட அந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னு தெரியல. சில பேர் நினைக்கலாம், சில பேருக்கு ஆசை தோணும், ஐயோ இப்போ நம்ம முதல் தேர்தல் எப்படியாவது நம்ம அண்ணனை நம்ம முதலமைச்சராக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நான் உட்பட. அப்படி இருக்கும்போது நம்ம கட்சியை இன்னைக்கு தனியாக வச்சிருந்து இவங்க ஈஸியாக பணத்தை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு கிஃப்ட்டு போகுதான், ஆம்புலன்ஸில் பணம் பறக்குதா, இதெல்லாம் பயங்கரமாக நியூஸாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னதான் இன்னைக்கு மக்களுக்கு முன்னாடி இத்தனை வாக்குறுதிகளை அள்ளி வீசி இதை நம்ம செய்ய போகிறோம், வெளிநாட்டுக்கு நிகராக நம்ம தமிழ்நாட்டை இன்னைக்கு கொண்டு வர போகிறோம்னு விஜய் அவர்கள் சொன்னால் கூட மக்கள் கடைசி நிமிஷத்தில் ஏமாந்துருவாங்க. இது சொன்னார்பில் பார்த்தீங்களா ஒரு யானை கதை, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல, 2வது அட்டியும் அந்த யானை வாழைப்பழத்தை வாங்கிடக்கூடாதுல ஏமாந்து அப்படின்ற ஒரு கதை நமக்கு ஞாபகம் வரும்போது இப்போ கொண்டுட்டு போய் இப்போதைக்கு ஒரு பாதுகாப்புக்காக நம்ம என்டிஏவோட இணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வர தேர்தலில் தனியாக நின்று சந்திச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் சின்ன முடிவெடுத்து தப்பு பண்ணுனா கூட இன்னைக்கு பொதுமக்களிடையே இருக்கிற அந்த நன்மதிப்பு இன்னும் கூட இருக்கிற அந்த ஒரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கெத்தாக இருக்காங்க பார்த்தீங்களா, அது சுத்தமாக குறைஞ்சிரும் அப்படின்றது என்னையோட கருத்து. ஏன்னா இன்னைக்கு என்டிஏவில் போய் இணைகிறது அப்படின்றது ஒன்று தான். ஐயா விஜயகாந்த் அவர்களே எல்லாரும் யோசிச்சு பாருங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை 4 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறதுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம வீடியோவே 4 பேருக்கு சொல்லிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்டை மறக்காம சொல்லிருங்க.